அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த நாள் இன்னைக்கு தான். தாவேக்காவுடைய 2வது மாநில மாநாடு இன்னைக்கு நடக்குது. சாயந்தரம் 3 மணிக்கு அப்புறமா தான் மாநாடு தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலையிலேயே தொண்டர்கள்லாம் குவிஞ்சிக்கிட்டே இருக்காங்களாமா. நேற்றுக்கு ராத்திரி முந்தானத்து ராத்திரி இருந்தே அங்கேயே தூங்கி பிறண்டு உருண்டு கிடக்கிற நபர்களும் இருக்காங்க. இப்படிப்பட்ட ஜென்மங்களும் இருக்கு. விசில் அடிச்சான் குஞ்சுகள், அணில் குஞ்சுகள். என்ன விசில் அடிச்சான் கூட்டம்? என்ன தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் என்ன அவ்வளவு சாதாரணமான ஆளுகளா? ஆமா பின்ன என்ன, நீங்க என்ன ஜமீன் பரம்பரையா? சாதாரண ஆட்கள் தான். என்ன பெரிய ஏதோ நாடாண்ட பரம்பரை மாதிரி பெரிய சீன் போடுறது. என்ன சாதாரணமான ஆட்களா? பின்ன என்ன நீங்கள் எல்லாம் பின்ன என்ன பெரிய அதா இன்னைக்கு காலையில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்காவுடைய மாநாட்டு திடலில் இந்த கழிவறையெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. போன மாநாட்டில் பண்ண தப்ப இந்த மாநாட்டில் பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கழிவறையெல்லாம் ரெடி பண்ணி ஏதோ அப்படியே பயங்கரமாக இதெல்லாம் வச்சுருந்தாங்களாமா. ஃபோட்டோலாம் போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கழிவறையில் வர வேண்டிய தண்ணி இருக்கு இல்லையா, அந்த பைப்பில் தண்ணி வரும் இல்லையா, அந்த தண்ணி வராமல் போயிடுச்சிங்க. தண்ணி இல்லைங்க. கடைசியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, குடிக்கிற தண்ணி பாட்டில், அந்த பாட்டிலில் விஜயனே ஃபோட்டோவெல்லாம் வச்சு மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அந்த ஃபோட்டோவெல்லாம் வச்சு தண்ணி பாட்டில் ரெடி பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த தண்ணி பாட்டில்களை எடுத்துகிட்டு போய் கழிவறையில் யூஸ் பண்ணியிருக்காங்க காலையில். போன மாநாட்டில் என்னென்னா, குடிக்க தண்ணி இல்லாமல் கழிவறையிலேருந்து தண்ணி எடுத்து குடித்தாங்க. இந்த மாநாட்டில் என்னென்னா, கழிவறையில் தண்ணி இல்லாமல் குடிக்கிற தண்ணி எடுத்து கழிவறையில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கும் இந்த ரெஸ்ட் ரூமுக்கும் வந்து ஒரு நல்ல சம்மந்தம் இருக்குது. இவங்களுக்கும் மரத்துக்கும் நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதுமாரி இவங்களுக்கும் சேருக்கும் நல்ல கனெக்ஷன் இருக்குது. சில விஷயங்கள்லாம் அணில்களுக்குனே அளந்தெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, கையில் இருக்க தண்ணி பாட்டில், அது வந்து விஜய் அண்ணன் ஃபோட்டோ பொறிச்ச அந்த தண்ணி பாட்டில் தான். அதை வச்சு கையில் வச்சு கறக்கிக்கிட்டு இருக்காரு. ஏதோ சாதனை பண்ண போகிற மாதிரி. இங்கே பாருங்கள், அதில் மீதி வரும் பாருங்க அந்த தண்ணி, அதை போய் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டுலாம் இருக்காங்க. ஷிட். ஒரு கழிவறையை கூட வந்து ரெடி பண்ணி அதை வந்து இந்த கழிவறை பிரச்சனையவே இவங்களால சரி பண்ண முடியல. ஒரு மாநாட்டை அசம்பாவிதம் இல்லாமல் நடத்த முடியல. ஒரு சாதாரண கழிவறை, அந்த கழிவறை போகிற விஷயத்தை கூட காலையில் எந்திரிச்சது வேலை. அந்த வேலையை கூட வந்து அதுக்கான விஷயங்கள் கூட ரெடி பண்ண முடியல. இவங்க வந்து தமிழ்நாட்டையே ஆள போகிறாங்களாம். எங்கேயுமே ஒரு சின்ன குறை கூட இருக்காதான். தமிழ்நாடு அப்படியே யூஎஸ் கூட தான் போட்டி போடுற அளவுக்கு தமிழ்நாட்டை நாங்கள் தான்டா வந்து கொண்டு போயிடும் அப்படின்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்களேன். இந்த கழிவறை பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க. இந்த தண்ணி இல்லாமல் ஆகுறது என்ன? இது தண்ணி ரெடி பண்ணி ஒரு ப்ராப்பரான ஒரு இதில் வந்து ரெடி பண்ண முடியாதா? இதை கூட சமாளிக்க முடியல, இதை கூட ப்ராப்பராக செய்ய முடியல. இவங்க எப்படி ஆட்சியில் வந்து உட்கார்ந்துருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்ணிடுவாங்க. இங்கே பாருங்கள், குடிநீர் இருக்கக்கூடிய அந்த தொட்டி பக்கத்துலேயே கழிவறையும் இருக்குது. அந்த தொட்டியிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு கழிவறைக்கு போகிறாங்க. முதல்ல இப்படியெல்லாம் வந்து உட்காரணும்னு தேவையா? இப்படியெல்லாம் வந்து எங்கேயாவது மாநாடு நடக்கும்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இதை பெருமையாக சொல்கிறானுங்க. இது ஆக்சுவலாக சிறுமை தான் படுத்தணும். இப்படி ரசிக வெறியில் முந்தா நாள் அதுக்கு முந்தின நாளே போய் கிடக்கிறது இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து பெருமையான விஷயம் கிடையாது. கேவலமாக தான் பார்க்கணும். முதல்ல இந்த கட்சியுடைய கொள்கை என்னன்னு கேட்டாவே தெரியல இந்த வந்திருக்கிற நபர்களுக்கு. நம்ம அதை பற்றி 2வது பார்ப்போம். நிறைய பேர் பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு கட்சியுடைய மாநாட்டுக்கு வரக்கூடிய ஒட்டுமொத்த தொண்டர்களுக்குமே கட்சினா என்ன, கட்சியுடைய கொள்கைனா என்னன்னு கூட தெரியாமல் வர்றாங்க. எதுக்கு வராங்க? விஜயை பார்க்கணும். விஜய் என்ன இங்கே தான் நடப்பாரா, இங்கே தான் பேசுவாரா, சூப்பரில் அப்படின்ட்டு அந்த அந்த ஒரு ரசிக மனப்பான்மையிலே ரசிக வெறி கொண்டு வராங்க. இந்த மாதிரி வர்றதெல்லாம் அரசியலா? இவங்கெல்லாம் அரசியலுக்காக வராங்க இல்லை மக்களுக்காக வராங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா? விஜயை பார்க்கணும், அவ்வளோதான் அவங்களுக்கு. சத்தியமா கோச்சிக்கிறான், எனக்கு தெரியாது. நிஜமாலே எனக்கு தெரியலதான். விஜயோட ஃபேன், விஜயை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம், அவ்வளோதான். சொன்னா கொள்கைனா என்னன்னே தெரியாதுன்றாங்க. விஜயோட ஃபேன், விஜயை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம், அவ்வளோதான். அரசியல்லாம் என்னன்னு தெரியாது, இந்த மாநாடு எதுக்காகன்னு தெரியாது, கொள்கைனா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. விஜயை பிடிக்கும், அவ்வளோதான். இப்படி வர்றது வந்து ஒரு மாநாடா? இதில் ஏதாவது பெருமை இருக்கா? என்னன்னே தெரியாது, எதுக்கு வந்தோன்னே தெரியாது, விஜயை மட்டும் பார்க்க வந்தோன்றது இது பெருமையான விஷயமா?
இதெல்லாம் ரசிக மனநிலை. விஜய் அவர்கள் வந்து ரசிகர்களை ஃப்ரீயாக சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு, அவ்வளோதான். இதில் வந்து இது ஒரு அரசியல், இது இவங்கெல்லாம் அரசியலுக்காக வந்திருக்காங்க, மக்களுக்காக வந்திருக்காங்க, அப்படியே மக்கள் நலனுக்காக ஏதாவது வந்து அந்த அந்த எண்ணத்திலேயே வந்து ஏதோ வந்திருக்காங்க. இந்த மாநாட்டில் வந்து கொள்கைகளை பேசுவாங்க, அந்த கொள்கைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். புதுசாக வேற அண்ணா எம்ஜிஆர் ஃபோட்டோலாம் வச்சு விஜய் அவர்கள் இதெல்லாம் இந்த ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க. அதனால் அண்ணா எம்ஜிஆர் பற்றிலாம் ஏதாவது பேசுவாங்களா? அப்போது நம்ம அதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும், இந்த வரலாறுலாம் தெரிஞ்சுக்கணும், அப்படிலாம் ஏதாவது வந்திருக்காங்களா? விஜயை பிடிக்கும், விஜயை பார்க்கணும், சாமி தரிசனம், விஜய் மட்டுமே எங்களுக்கு போதும், சோறு தண்ணி வேண்டாம், இது மட்டும் போதும், அதுக்கு தான் வந்திருக்காங்க. என்ன நினைக்கிறேன்னா தெரியலையே. இப்படியெல்லாம் கேட்காதீங்க. நாளைக்கு ஸ்பீச் ஆனால் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். நாளைக்கு அந்த லீவ் கொடுக்க மாட்டேன்ட்டானுங்க கம்பெனியில். எனக்கு லீவ் கேட்டு தான் வரணும், நாளைக்கு எப்படியும் வந்து பார்க்குறக்காட்டியாச்சும் வரணும். கொள்கைன்னா அந்த அம்பேத்கர் கொள்கை 5 பேர் 5 கொள்கை, அவங்க 5 பேர் தான் நம்ம 5 கொள்கையை. அம்பேத்கர், அஞ்சலை அம்மா, காமராஜர், அப்புறம் பெரியார், 5 பேர் 5 கொள்கை. எல்லாரும் அந்த சமத்துவவாதி, பெண்ணுக்கு முன்னிறுத்தவங்க, கல்விக்கு முன்னிறுத்தி கொடுத்தவங்க, அவங்க தான் 5 பேர் 5 கொள்கை. அம்பேத்கர், அஞ்சலை அம்மா, அப்புறம் இன்னொரு ஆள் யார், பெரியார், யாரோ பக்கத்தில் இருந்து சொல்லி கொடுக்குறாங்க. இந்த லட்சணத்தில் தான் இவங்க இருக்காங்க. கட்சியுடைய கொள்கை தலைவர்களே யாருன்னு தெரில. சரி, கட்சி கொள்கைனா என்னன்னு தெரிலனா கூட பரவாயில்ல, கொள்கை தலைவர்கள் யாருன்னே அவங்களுக்கு தெரியல. இப்படிப்பட்ட நபர்கள்லாம் வந்து இந்த கட்சி கூட்டத்துக்கு வந்திருக்காங்க. இது வந்து அரசியலுக்காக கூடின கூட்டம். தமிழ்நாட்டில் மாபெரும் அரசியல் வந்து மாற்றத்துக்கான ஒரு கட்சி, அரசியல் மாற்றம் நிகழப்போகுது அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு யார்? இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு தான் அரசியல் மாற்றம் நிகழப்போகுதா? அரசியல்னாவே என்னன்னு தெரியல. சரி, அதெல்லாம் கூட விடுங்க, கட்சி கொள்கை தலைவர்கள் யாருன்னு கூட தெரியலையே. இவங்கெல்லாம் தான் தமிழ்நாட்டு அரசியல் களத்தையே மாற்றி தலைகீழாக புரட்டி போட்டு அப்படியே போகிறாங்க. வாங்கடா கிட்டு முதல்ல வந்திருக்கிறவங்களுக்குலாம் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு தண்ணியை ரெடி பண்ணுங்கடா, வாங்கடா. அப்போ ஐயா, இந்த பாத்ரூம் பிரச்சனையே இவங்களால சரியே பண்ண முடியாது போல இருக்குது. நீ அடுத்து போடுற மாநாட்டில் இந்த பாத்ரூம் வச்சு என்ன பிரச்சனை வருமோ தெரில. ஆனால் ஏதோ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கானுங்க. போன மாநாட்டில் குடிக்க தண்ணி இல்லாமல் கக்கூஸ் தண்ணியெல்லாம் எடுத்து குடித்தானுங்க. இந்த மாநாட்டில் அருவருப்பாக இருக்குங்க அதை சொல்கிறப்போவே. இந்த மாநாட்டில் குடிக்கிற தண்ணியை தானே யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்தளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க பாருங்கள். சூப்பரில் குடிக்கிற தண்ணியே பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து எலைட் ஆகிருக்காங்க எல்லாருமே, அணில்கள்லாம். ஏன்னா பாத்ரூம் தண்ணி எடுத்து குடிக்கிறது எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு நினச்சி பார்த்தாலே. ஆனால் குடிக்கிற தண்ணியே பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது அது எலைட். ஸோ அங்கேருந்து இங்கே வரைக்கும் இம்ப்ரூவ் ஆகி வந்திருக்காங்க. இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்ம பார்க்கணும் மக்களே. அடுத்த மாநாட்டில் இன்னும் வேறு லெவலில் இம்ப்ரூவ் ஆகிருப்பாங்க, அதையும் பார்ப்போம். அடுத்ததா காலங்காத்தாலேயே சரக்கெல்லாம் அடிச்சுட்டு இருக்கானுங்க. நேற்றுக்கே போய் சுற்றி இருக்கிற டாஸ்மாகில் எல்லாம் போய் சரக்கு வாங்கிட்டு வந்து இந்த குடிகார பயலுங்க மாநாட்டு திடலில் உட்காந்துருந்து குடிச்சிருக்கானுங்க. இங்கே பாருங்க, பார்க்கிங் பகுதியாங்க இது. பார்க்கிங் பக்கத்தில் வண்டியெல்லாம் விட்டுக்கிட்டு அதுலேருந்து நல்லா குடிச்சிக்கிட்டு வரானுங்க பாருங்கள், குடிகார பாய்ஸ். இவங்க தான் மதுவை ஒழிக்க போகிறாங்களாம், டாஸ்மாகை ஒழிக்க போகிறாங்களாம். என்ன இது? மாநாடு நடக்கக்கூடிய அந்த இடத்துல இந்த க்ரீன் ஸ்க்ரீன்லாம் போட்டு தரையில் போட்டு வச்சுருக்காங்களே, க்ரீன் ஸ்க்ரீன், அதில் வந்து பாருங்கள் எவ்வளோ மது பாட்டில்கள் பாருங்கள். சீ, வாட் அ சீப் பிஹேவியர். பாருங்கங்க, குடிச்சிட்டு மட்டையாக படுத்து கிடக்கிறானுங்க பாருங்கள். எவ்வளோ சீப்பான பர்சன்ஸாக இருக்கானுங்க இவனுங்க. சீ. அடுத்தது இங்கே பாருங்கள், தடுப்புகள்லாம் போட்டிருக்கா. தடுப்புகளை தாண்டி சேரு கீரு மேலெலாம் ஏறி அவனுங்க வேலையை ஆரம்பிச்சிட்டானுங்க. அவனுங்க சர்க்கஸ் காட்டக்கடையாக வேலையை ஆரம்பிச்சிட்டானுங்க, தெரிஞ்சது தானே. இதுக்கு தான் இவனுங்களுக்கு வந்து சேர்லாம் யாரும் கொடுக்குறதில்லன்னு சொன்னது. சேரை எல்லாம் பாருங்கள் அப்படியே மொத்தமாக தூக்கி போட்டு அதுக்கு மேலே ஏறி குதிக்கிறானுங்க. சேருக்கெலாம் ஏதாவது ஆச்சா என்ன பண்ணுறது? எவ்வளோ கேடு கட்டவனுங்களாக இருக்கானுங்க. சி. இல்லை, கண்டிப்பாக விஜய் என்ன நான் பார்த்தானும். ஒரு மணிக்கே எந்திரிச்சு கிளம்பிட்டாவ. ஆமா, என்ன அப்படி ஒண்ணா விஜய் மேல உங்களுக்கு விருப்பம் என்னன்னு சொல்லு. இல்லை, நாங்கள் விஜயை பார்த்தாகணும். இவங்கள பார்த்து பாவப்படுறதா இல்லை கோவப்படுறதா பரிதாபப்படுறதா ஒன்றும் புரியலைங்க. இப்படிலாம் ஏன் அழணும்? எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ இவங்களுக்கு லைஃப்பில் விஜய் அவர்கள் என்ன செஞ்சிட்டார்? அப்படி படம் நடித்து நமக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருப்பாரு, பார்க்குறப்போ ஏதாவது சிரிப்பு காட்டியிருப்பார், நல்லா டான்ஸ் ஆடுவார், அதுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும்.
ஆள்ற அளவுக்கு என்ன இருக்குது? இந்த அளவுக்கான அன்பு வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது ஒரு நபர் மேலே? அதுவும் நமக்கு எந்த வகையிலுமே சம்மந்தம் கிடையாது. அவர் வந்துட்டு ஒரு நடிகர், அவர் நடிச்சுக்கிட்டு இருந்தார், இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு. சரி, அரசியல் ரீதியாக ஆதரவு தெரிவிக்கிறீங்களா? சரி, தெரிவிச்சுட்டு போங்க. இந்த அளவுக்கு அழுது, அதுவும் கர்ப்பிணியாக இருக்கிறப்போ குழந்தையும் கையில் வச்சுக்கிட்டு இந்த மாநாட்டுக்கெலாம் போகணும், என்ன கஷ்டம் வந்தாலும் போயிடணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் என்ன? அங்கே போய் ஏதாவது ஒரு அசம்பாவிதம்னா அப்போ என்ன ஆகுறது? இந்த அளவுக்கு கர்ப்பிணியாக இருக்கிறப்பவும் அதில் கையிலையும் குழந்தையும் வச்சுக்கிட்டுலாம் இப்படி போகணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? இப்படி போய் இதில் என்ன கிடைக்க போகுது? இதெல்லாம் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இவங்க வைக்கக்கூடிய அன்பை வந்து இவங்கெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து பாசிட்டிவான விஷயம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், கர்ப்பிணியாக இருக்கிறப்போ கூட குழந்தையும் கையில் வச்சுட்டு வராங்க பாருங்கள், எந்த அளவுக்கு அன்பு பாருங்கள், எந்த அளவுக்கு பாசம் இருந்துட்டு போட்டு. இது பெருமையாக சொல்லக்கூடாது. இது முதல்ல எதுக்குன்னு தான் கேள்வி கேட்கணும். அதுதான் பகுத்தறிவு. எதுக்கு இப்படி போகணும்? இப்படி போய் என்ன கிடைக்க போகுது? அப்படி என்ன அவ்வளோ முக்கியமான ஒரு இதுவா? விஜயை பார்க்கணுன்றது அவ்வளோ முக்கியமா? அதான் சொல்கிறது, இந்த ரசிக மனநிலை வந்து ரொம்ப ஆபத்தானது. முன்ன பின்ன ஏதாவது அசம்பாவிதம் ஆச்சுன்னா போகிற இடத்துல எவ்வளோ கூட்டம், இந்த அணில்கள் பண்ணக்கூடிய அலப்பறைகள், குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, பாத்ரூம் போகிறதுக்கு தண்ணி கிடையாது, அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஏறி குதிக்கிறானுங்க, கொடி கம்பம் சரிஞ்சு விழுது. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேலே லைட்டெல்லாம் வச்சுருப்பாங்களா, அந்த லைட்டோட கண்ணாடி உடஞ்சி விழுந்து கீழே வந்து இந்த கண்ணாடி துகள்களாக கிடக்குது. இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. அங்கே ஏதாவது ஒரு அசம்பாவிதம்னா அப்போ என்ன பண்ணுறது? கர்ப்பிணியாக வேறு இருக்காங்க. இதுதான் புரியல. இந்த அளவுக்கு ஏன் ரசிக வெறி பிடிச்சி போய் இருக்கணுன்றது தான் கேள்வியே. ரசிகராக இருங்க, பிடிக்குமா பாருங்கள், படங்களை ரசிங்க. விஜய் அவர்களுக்கு அரசியல் ரீதியாக ஆதரவு கொடுக்குறீங்களா, கொடுத்துட்டு போங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் இந்த அளவுக்கு ஏன்? அவ்வளோதான் கேள்வி. இது உங்களுடைய நலன் சார்ந்த விஷயம், உங்களுடைய நலனே பாதிக்கப்படும். அப்படின்றப்போ ஏன் இதை அப்படி என்ன மீறிட்டு பண்ணணும்? இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான மனநிலை இல்லையா? இப்போது இந்த பெண் வந்துட்டு இப்படி இருக்காங்க, இவங்களுடைய பிள்ளைங்களை எப்படி வளர்ப்பாங்க? இவங்களுடைய பிள்ளைங்க நாளைக்கு இந்த சமூகத்தில் எப்படி உலா வருவாங்க? ஒரு நல்ல படித்து நல்ல ஒரு வேலைக்கு போகிறதோ, இல்லை நல்ல தொழிலை பண்ணுறதோ, இல்லை சமூகத்துக்கு தேவையான விஷயங்களை பண்ணுறதுக்கான ஒரு நல்ல இடத்துல போய் இருப்பாங்களா? இல்லைனா இதே மாதிரியே ரசிகராட்டு போவாங்களா? ஒருவேளை தப்பி தவறி அந்த பிள்ளைங்க ஒருவேளை ரசிகர்களாக இந்த மாதிரி வெறி பிடிச்சி போயெல்லாம் இருந்தாங்கன்னா இந்த தாய் வந்துட்டு அந்த பிள்ளைங்களை வந்து சரி பண்ணுவாங்களா? அவங்கள மீட்டெடுத்து இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தவறுன்னு சொல்லி கொண்டு வருவாங்களா? அப்போது இங்கே பாருங்கள், ஒட்டுமொத்தமாக இந்த ஈக்கோ சிஸ்டமே விஜய் அவர்கள் தொடங்கி இதை வந்து இன்னும் மேலும் மேலும் என்கரேஜ் பண்ணுற விதமாக தான் இவங்களுக்குலாம் நடந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் தவறுன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. விஜய் அவர்களுக்கு தெரியும் இது தவறு அப்படின்ட்டு தெரியும். ஏன்னா அவருடைய பிள்ளைங்களை இப்படிலாம் வளர்க்க மாட்டார். அவரும் அப்படியெல்லாம் இந்த மாதிரிலாம் ரசிகராட்டி 100 நபருக்கு வந்து அப்படியே கொடி பிடிச்சிட்டுலாம் திரிகிற நபர் கிடையாது. ஆனால் அவருக்கு வர்றதை அவர் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டார், இப்படியெல்லாம் எனக்காக பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டார். ஆனால் அவர் செய்யக்கூடிய செயல்கள், அவர் கூட்டக்கூடிய கூட்டங்கள், இதெல்லாம் வந்து அவருக்கு இந்த மாதிரி மக்கள்லாம் வரணும், கூட்டம் கூடணும், அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல வரட்டும் அப்படின்னு தான் அவருக்கு வந்து தோணும். ஆனால் வெளியில் இருக்கிற எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ் காரணமாக இந்த பள்ளி குழந்தைங்க வராதிங்க, கர்ப்பிணிகள் வராதிங்க, முதியவர்கள் வராதிங்கன்னு சொல்லுவார். ஆனால் அவருக்கே தெரியும் யாரும் இதை கேட்க மாட்டாங்க அப்படின்னு தெரியும். அப்போது இந்த மாதிரி நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்களே, இதை மீறி வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்னுமே சரி பண்ணுறதுக்கு ஸ்ட்ரிக்டாக ஏதாவது வந்து ஒரு ரூல் போட்டு அதுக்கான அதை மீறினீங்கன்னா இதுக்கு வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு அதுக்கு தகுந்த நடவடிக்கைகளையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அவர் வந்து பண்ணுவாரா? பண்ண மாட்டார். ஸ்கூல் போகிற பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி லீவ் போட்டுட்டும் போயிருக்கு. சின்ன சின்ன பிள்ளைங்க அந்த இடத்துல கூட்ட நெரிசலில் ஏதாவதுலாம் ஆச்சுன்னா என்ன ஆகுறது? அப்போ இதை பற்றி விஜய் அவர்களுக்கும் அக்கறை இல்லை, அந்த பிள்ளைங்களுடைய அப்பா அம்மாவுக்கு அக்கறை இல்லை. இது மாதிரி கர்ப்பிணி பெண்கள் வராங்கன்னா அவங்க ஹஸ்பண்டு, குடும்பக்காரங்க யாருக்குமே இதை பற்றி அக்கறை இல்லை. எங்கேயோ இருந்து நான் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க பிள்ளைங்களுக்காகவும் இந்த மாதிரிப்பட்ட நபர்களுக்காகவும் நான் உட்கார்ந்துருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் சொன்னால் மட்டும் கேட்டுற போகிறாங்களா? எனக்கு என்ன அவசியம்? வேறு எதையாவது பற்றி பேசுவோம், பேசி வேஸ்ட்டுங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், என்ன அவசியம்? அவசியம்தான், அவசியமான விஷயந்தான். ஆனால் நம்ம பேசி எந்த பிரயோஜனமும் இல்லையே. பார்க்குற மக்களாவது நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரிப்பட்ட செயல்களில் ஈடுபடாதீங்க. புரிஞ்சுக்கிட்டு நல்லா இருந்தால் சந்தோஷம். தளபதி மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. 2026 தளபதி மட்டும்தான். எங்க அண்ணனுக்கு ஒன்றா உயிரை கொடுப்போம். எந்த எவனாலும் கொம்பாலும் அடக்க முடியாது. என் தலைவனுக்கு ஒன்றா உயிரை கொடுப்போம். ஒரே மூச்சு ஒரே உயிர், தளபதி மட்டும்தான், வேற யாருங்க கிடையாது. தமிழ வெற்றி கழகம் வாழ்க, தமிழ வெற்றி கழகம். பார்த்தீங்களா எப்படி போதையில் வந்து கத்திக்கிட்டு போகிறான்னு? எப்படி இருக்கானுங்க பாருங்கங்க. எங்கள் அண்ணனுக்கு அண்ணன் அமையனே கொடுப்பேன், நீ உயிரை கொடுத்துட்டு
உன் குடும்பத்தை நடு ரோட்டில் விட்டுட்டு போயிடுவ. நீ உயிரை கொடுப்ப, உங்கள் அண்ணன் உனக்காக என்னத்தை கொடுப்பாரு? இதாக கூட கொடுக்க மாட்டார். இவனுங்களுக்கெல்லாம் இந்த சூழ்ச்சியெல்லாம் புரியாமல் அண்ணன் அண்ணன் அப்படின்னு போய் நிற்கிறானுங்க. இவங்க நொன்னை என்னத்தை கிழிச்சிட்டாருன்னு ஒன்றுமே புரியல. இவங்க அண்ணன் அப்படியே வந்து அவர் ரோல்ஸ் ராய்ஸ் காரை வந்து அப்படியே பரிசாக கொடுத்துருவாரு இவங்களுக்கெல்லாம். இல்லைனா அவருக்கு இருக்கிற சொத்து மதிப்பில் அப்படியே கொஞ்சம் எடுத்து நம்ம தம்பி தானேன்னு எடுத்து கொடுக்க போகிறாரு. போங்கடா, போய் படித்து முன்னேற வழியை பாருங்கடா. இல்லைனா உருப்படியாவது ஏதாவது அரசியல் கட்சியில் சேர்ந்து அரசியல் பண்ணுங்கடா. சும்மா வந்து அண்ணன் நொன்னேன்னு வந்து குடிச்சிட்டு குடிகார காபோதினாங்களா, மெண்டலுங்க, தற்குறிங்க, குடிகாரனுங்க. இந்த மாதிரி சமூகத்தில் வந்து புறந்தள்ளப்பட்டு லைக் இந்த கேட்டகரிஸ் எல்லாம் வந்து நம்ம ஒரு விஷயமாகவே மதிக்க மாட்டோம்ல, ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டோம்ல. இந்த மாதிரி கேட்டகரிஸில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கட்சியில் இருந்தால் எப்படி இருக்கும்? அது ஒரு கட்சியாக இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் இந்த தமிழக வெற்றி கழகம். இன்னொரு கட்சி இருக்குது, நாம் தமிழர். அது வேறு கேட்டகரி. அது எப்படின்னா, அது நேற்றுக்கு மரத்தையெல்லாம் போய் கிஸ் பண்ணிகிட்டு இருந்தார் சைமன் செபாஸ்டியன். அதை பற்றி பேசணுன்னு ஐயோ எங்க, அது தனியாக பேசலாம். மரத்தை கிஸ் பண்ணிட்டு மரத்து கூடலாம் பேசிக்கிட்டு வருதுங்க. அது ஐயோ, அது தனியாக ஒரு பைத்தியக்கார கட்சி. இது இன்னொரு விதமான பைத்தியக்கார கட்சி. அதுமாதிரி இங்கே பாருங்கள், டோல்கேட்டெல்லாம் இடித்து உடச்சிட்டு போகிறானுங்க. ஆட்சியில் இல்லாதப்போவே இவ்வளோ திமிருனா, ஆட்சியிலலாம் இருந்தால் அப்போ என்னெல்லாம் பண்ணுவானுங்க. இங்கே பாருங்கள், அடுத்தது பாருங்கள், இடிச்சுட்டு போகிறான் பாருங்கள். எவ்வளோ கொழுப்பு பார்த்தீங்களா? இருக்கு பரவாயில்ல, எல்லாத்தையும் மீறி வர்றதா மக்கள் வந்து நம்ம தலைவனை பாக்குறதுக்கு உண்டான தொண்டர்கள் உரிமையா உரிதா. கையெடுத்தா ரத்தம் வராது. தளபதினு வரக்கூடிய ரத்தம் வந்தா ரத்த சொந்தம் பூரா நிக்குதுங்க. உரிமையா உரியிறானா? உரிமையா எதை உறிஞ்சிங்க? புரியல. கையெடுத்தா ரத்தம் வராதான், தளபதின்னு கத்துனா ரத்தம் வருமா? அப்படியா? இவர்களின் உலகமே தனி மக்களே. என்னெல்லாம் பேசுறாங்க பாருங்களேன். டேய், எப்படிரா பெரியார கொள்கை தலைவரை வச்சுட்டு எப்படி இப்படிலாம் பேசுகிறீங்க? திருவண்ணாமலை மாவட்டத்தில் கரும்பு ஜூஸ் கடை போடுறாங்க. மாநாடுக்காக கடை போட்டோம் 3-4 நாள் வச்சுக்க வந்து போட விடாமல் கடை பண்ணுறாங்க. கேட்டால் அவங்க வந்து இடத்துக்கு இங்கே கடை போட்டால் 5000 ரூபா கேட்குறாங்க. இல்லைன்னா கடை போடாத வெளியே தூக்கிட்டு போன்றாங்க. இந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி இருக்கோம். கேட்டால் போலீஸை விட்டு அடிக்க விடுறாங்க. இந்த மாதிரி பண்ணிடுங்க. கடை நிறையா 100 கடைக்கு மேலே 150 கடைக்கு மேலே வந்துருக்கு. எல்லா கடையும் ஓரமாக போய் அங்கிட்டு போய் போடுங்கன்றாங்க. வெளியில் போங்க, உள்ளே போட்டிங்கன்னா 5000 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு ரசீது வச்சுருக்காங்க. அவங்க கோயம்புத்தூர் அட்ரஸ் போட்டு வச்சுருக்காங்க. கேட்டால் எங்கள் இடம் அப்படிங்கிறாங்க. கேட்டால் நாங்கள் 5000 ரூபா கொடுத்தா தான் உள்ளே போட விடுவோம், இல்லைன்னா வெளியில் போங்கன்றாங்க. கடை போட வேணாம், வெளியே போ அப்படின்றாங்க. நாங்கள் இந்த மாதிரி கூட்டத்துக்கு எல்லா மாநாடு போயிருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் காசு கொடுத்து போட்டதே கிடையாது. நாங்கள் விஜயகாந்த் மாநாடு போயிருக்கோம், ஜெயலலிதா எல்லா கட்சி மாநாடு போயிருக்கோம். இந்த மாதிரி காசு நாங்கள் கொடுத்து போட்டது கிடையாது. இவங்க வந்து 5000 கேட்குறாங்க. இல்லைன்னா கடை போடாதுன்றாங்க. இல்லை போலீஸை தூண்டி விட்டு எங்களை அடிக்க விட்றாங்க, கடை தூக்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து போய் சொல்கிறாங்க. அவர் கேட்டால் செயலாளர்ன்றாரு. நான் இந்த இதுக்கு எல்லாம் நான் தான் எல்லாமே, இந்த இடத்துக்கு நான் தான் எல்லாம் அப்படின்றாரு. அப்படின்னு 5000 ரூபா நான் ஒரு 10 பேர் சேர்ந்து இது இருக்காங்க. இந்த ஊருக்காரங்க எல்லாம் இங்கே ஒரு 4 பேர் வச்சுக்கிட்டு கேட்டால் அடிக்க வராங்க, இடம் தூக்குன்றாங்க, எல்லாம் தூக்கி எரிஞ்சிருன்றாங்க. இந்த மாதிரி பண்ணுறாங்க. என்னங்க இது அநியாயமாக இருக்குது. பாவம், ஒரு கரும்பு சாறு கடை போடுறதுக்கு 5000 ரூபா கேட்டாங்களாம். எளிய மக்களுக்கானவர்கள், நாங்கள் மக்களுக்காக வந்திருக்கோம், உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கோம்லாம் பெரிய இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கடையை போட்டு அவங்க இந்த மாதிரி மக்கள் பொதுவாக கூடக்கூடிய இடங்களில் இந்த மாதிரி கரும்பு சாறு விற்கிறவங்க, ஐஸ்கிரீம் விற்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து அங்கே கடை போட்டு அவங்க வியாபாரத்தை பார்க்க தான் செய்வாங்க. எல்லா இடத்துலையுமே அவங்க போய் பார்க்க தான் செய்கிறாங்க. ஏதாவது பொருட்காட்சி நடந்தாலோ இல்லை ஏதாவது திருவிழா நடந்தாலோ எல்லா இடத்துலையும் அவங்க போக தான் செய்வாங்க. என்ன இது? இந்த அடிப்படையான ஒரு விஷயத்த கூட விட மாட்டீங்கன்னா அப்போ நீங்கள்லாம் என்ன மாதிரியான மனநிலை கொண்டவர்கள்? நாங்கள் மக்களுக்காக வந்திருக்கோம்பாங்க. ஆனால் கட்சியில் பொறுப்பு வேணும்னா காசு வேணும். கட்சி மாநாடு நடக்கிற இடத்துல ஏதாவது கடையை போட்டு 4 ரூபாயை பார்த்துடலான்னு சொல்லி நினைக்கக்கூடிய நபர்கள்ட்ட இருந்து காசு வாங்கணும். என்ன மாதிரியான ஒரு அடாவடித்தனம் இது? இப்படி ஏழை வியாபாரிகள் அவங்க உழைச்சி ஏதாவது பண்ணிடலாம், இந்த இடத்துல கூட்டம் கொடுதே 4 ரூபாயை பார்த்துடலாம்னு ஆசைப்பட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சா அந்த பாவப்பட்ட மக்கள்கிட்ட நீங்கள் வந்து இந்த மாதிரி பிச்சை எடுப்பீங்க, அடாவடித்தனம் பண்ணுவீங்க. என்ன மாதிரியான அராஜக போக்கு இது? காஞ்சிபுரம் வரும், கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் தாண்டி வரும். நேற்று நைட்டே நாங்கள் கிளம்பிடுவோம் மாநாட்டுக்காக, தலைவர் பார்க்கறதுக்காக. நாங்கள் வரும்போதே அச்சரப்பாங்கெல்லாம் தாண்டும் போதே ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ரூம் போகிறதுக்காக 2 நாள் முன்னாடியே நாங்கள் வரோம். அதனால் ரூம் போகிறதுக்காக கால் பண்ணுறோம். கால் பண்ணோடனே என்ன பர்பஸ்ன்னு கேட்குறாங்க. பர்பஸ் இந்த மாதிரி மாநாட்டுக்கு வரேன்னு சொன்னோடனே ரூம் இல்லைன்றாங்க. எதனால் ரூம் இல்லைன்னு தெரியல. சரி, நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆகவே இல்லை. சரி, ஜென்ரலாக ரூம் ஃபுல்லாகிடுச்சு போல், மாநாட்டுனால வந்ததுக்கும். ஒன்று ஃபுல்லாகிடுச்சுன்னா என்ன பர்பஸ்னு எங்களை கேட்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணேன்னா எதுக்கு வரீங்கன்னு கேட்குறாங்க. மதுரைக்கு எதுக்கு வரீங்கன்னு கேட்குறாங்க. இது மாதிரி மாநாட்டுக்கு வரேன்னு சொன்னோன்னே மாநாட்டு வரேன்னு ரூம் ஃபில் ஆகிடுச்சுப்பா, சொல்லிட்டு எல்லாமே அப்படின்றாங்க. சேம் ஃபோன்லேயே 10-15 இடத்துக்கு மேலே ஃபோன் பண்ணி கேட்டுட்டோம். ஃபோன்லேயே சேம் சொல்லிட்டுனா சரி நேரில் போய் பார்த்துக்கலாம், நைட் ஃபுல்லாக ஃபோன் அடிச்சு தான் வரும். சரி நேரில் போய் பார்த்துக்கலாம்னு வந்துட்டோம். காலையில் இங்கே ஒரு 7:30-8 o'clock மேலே வந்துட்டோம். இங்கே வந்துட்டு சிட்டி உள்ள ஃபஸ்ட்டு அவுட்டரில் கேட்டோம். அவுட்டர்லேயும் சேம் இது. சரி, அவுட்டரில் எல்லாம் வந்திருப்பாங்க போல் வெளியில் இருந்துன்னு சொல்லிட்டு நான் பண்ண சுற்றி கேட்குறோம். எல்லாத்துலேயும் சேம் ரீசன். ஃபஸ்ட்டு ரூம் ஃபில் ஆகிடுச்சுன்னா போன உடனே ரூம் இல்லைப்பான்னு சொல்லணும். என்ன பர்பஸ்ன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு மாடர்னு சொன்னோன்னே
ரூம் இல்லை, முடிஞ்சிச்சு. கடைசியாக நாங்கள் கோயிலுக்கு வந்துருக்கிறோம். நாங்கள் எல்லாம் 4 பேர் இறங்கி கேட்டாங்க. நான் மட்டும் தான் கார்லேருந்து இறங்கல. எல்லாருமே போயிட்டு கார் நிறுத்துறோம், போயிட்டு ரூம் கேட்குறாங்க. சேம் ரீசன் வந்துடுறாங்க. அப்புறம் எங்களுக்கு ஃபஸ்ட்டு இது ஸ்ட்ரைக் ஆகவே இல்லை. நாங்கள் நார்மலாக மாநாடு வந்துன்னு சொல்கிறோம். ஏன் இதனால் இவ்வளோ ரூம் எப்படி ஃபில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டோன்னே அப்புறம் லாஸ்ட்டாக போயிட்டு இல்லைண்ணா நாங்கள் இந்த மாதிரி கோவிலுக்கு வந்துருக்கிறோம், இந்த மாதிரி பேச்சுலர் சாமி கும்பிட்டு வந்துருக்கிறோம், ரூம் வேணும்னு சொன்னேன்னே அப்புறமா கொடுக்குறாங்க ரூம். இந்த அணில்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, எல்லாருக்குமே நம்மளை பார்த்து பயம். திமுக எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி எல்லா ஹோட்டல் உரிமையாளர்களையும் மிரட்டி வச்சுருக்கு, யாருக்குமே ரூம் கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் லூஸு மாதிரி பேசுகிறானுங்க. அப்படியெல்லாம் பண்ண முடியுமாங்க? இவனுங்களுக்கு மண்டையில் ஏதாவது அறிவு இருக்கா? தமிழ்நாட்டுக்கே தெரியும் இவனுங்களுடைய லட்சணத்தை பற்றி. இவனுங்க கிட்ட ரூமை கொடுத்தா என்ன பண்ணுவானுங்க? உள்ளே வந்து குடிப்பானுங்க, எல்லாத்தையும் நாசமாக்குவானுங்க, அரை போதையில் கடந்து எதையாவது உடச்சி விடுவானுங்க. இதெல்லாம் பண்ணுற நபர்கள் தானே இவனுங்கெல்லாம். என்ன ரீசெண்டாக வந்து ஜஸ்ட் யூஸ் பண்ணிட்டு ப்ராப்பராக போயிடும் அப்படின்னு பார்க்குற நபர்கள் கிடையாது. அடாவடித்தனமாக ஏதாவது பண்ணுற நபர்கள் தானே. இந்த மாதிரி பைத்தியங்கள்னு தெரிஞ்சதுனால தான் இல்லைப்பா வேண்டாம், மாநாடுக்கு வரீங்கன்னா வேண்டவே வேண்டாம், ஆளை விட்டுருங்கடா சாமி. ஏன்னா இந்த மாதிரி வெறி பிடிச்சி போய் வர்றவனுங்க, ரசிக வெறி கொண்டவர்கள் தான் மாநாட்டுக்கு வருவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். வீட்டில் இருந்து டிவியில் பார்க்கலாம். இவனுங்க 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் உண்மையை பைக்லேயும் கார்லேயும் வந்து அவ்வளோ செலவு பண்ணி இது ஒரு தேவையே இல்லாத ஆணின்னு தெரிஞ்சும் வரானுங்கன்னா வெறி பிடிச்சவனுங்களால் மட்டும்தான் வர முடியுன்றப்போ அதனால கொஞ்சம் பயப்பட தான் செய்வாங்க ரூம் கொடுக்குறது. ஐயோ வேண்டாம்ப்பா, நீ எல்லாம் வந்து வெறி பிடிச்சவனாக இருக்க அப்படின்னு பயப்பட தான் செய்வாங்க. விச் இஸ் வெரி வெரி காமன். உங்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும் மக்களுக்கெல்லாம். இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா? மாநாட்டுக்கு வரோன்னு சொன்னால் ரூம் தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா? இதுதான்டா உங்களுடைய லெவல். இதுதான் மக்களுடைய மனசில் உங்களுடைய லெவல். இவ்வளோ தான். நீங்கள் எல்லாம் வந்து என்னமோ நம்மளை வந்து பயந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களே, கிடையாது. உங்களை அருவருப்பாக நினைக்கிறாங்க, உங்களை வந்து பயப்படுறாங்க. எதுக்குன்னா நம்மளுடைய ப்ராப்பர்ட்டியை நாசமாக்கிடுவானுங்க இவனுங்க அப்படின்றதுக்காக பயப்படுவாங்க. நல்லா குடிச்சிட்டு போதையில் அங்கே இருக்கிற பெட்ஷீட் பெட் எதையாவது கொளுத்தி விட்டிங்கன்னா யாருக்கிட்ட தெரியும்? டிவி போட்டு பார்ப்பானுங்க, டிவி ஒர்க் ஆகலன்னு சொன்னால் ரிமோட்டை போட்டு அடித்து உடச்சி ஏதாவது பண்ணுவானுங்க. இந்த மாதிரி அலப்பறைகள்லாம் பண்ணுவானுங்கன்னு அங்கே ஹோட்டல் உரிமையாளர்களுக்கே தெரியும். அதனால் காசு கூட எங்களுக்கு வேண்டாம், நீ தயவு செஞ்சு வராதன்னு சொல்லி அனுப்பி விட்டுருப்பாங்க. ரொம்ப சிம்பிள். இவனுங்க பேசுகிறத பார்த்தா இந்த நாடே இவனுங்களுக்கு எதிராக தான் இருக்குன்ற மாதிரி தான் இவனுங்க பேசுகிறது இருக்குது. அப்படி பார்த்தா நீங்கள் எப்படி வின்னாவீங்க? எல்லாருமே உங்களை எதிர்க்கிறாங்க. உங்கள் அணில் கூட்டம் மட்டும்தான் விஜய் அவர்களை ஆதரிக்குது. அதுதானே நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். மற்ற மக்கள் எல்லாருமே எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுலேருந்தே உங்களுக்கு புரிய வேண்டாமா? எல்லாரும் உங்களுக்கு எதிராக தான் இருக்காங்க. அப்படி பார்த்தா தியேட்டருக்கு போனால் சீட்டை நொறுக்கிறது, இந்த மாதிரி செயல்கள்லாம் ஈடுபடுறவங்க தானடா நீங்கள். அப்புறம் எப்படா நீங்கள் வந்துட்டு நாங்கள் கேட்டோம் எங்களுக்கு ரூம் தரமாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு மற்றவங்க மேலே பழிய தூக்கி போடுறீங்க. உயர்ந்த இடத்தில் ஆள் இல்லை, எங்களை உயர்த்தவும் ஆள் இல்லை, நிரந்தரமில்லாத எங்க வேலை, இதுதான் எங்களுடைய அவல நிலை. கவலை வேண்டாம், தாவேகா உயரம். தளபதிக்கு வாக்களியுங்கள், தமிழ்நாடு உயர்த்துங்கள், உங்க நிலை மாற்றுங்கள். எனக்கு வணக்கங்கள். தளபதி என்றால் காப்பு, தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு டாப்பு. ஆப்பு சீன் போட்ட கட்சி கிடைக்க போது கேப்பு. நீயும் நானும் ஒண்ணு, தளபதி பிறந்த மண்ணு. எல்லாருமே ஜோக்கரா இருக்காங்க. பாத்தீங்களா? நேத்தைக்கு ஒரு தாத்தா பேசினாரு, இன்னைக்கு இப்படி ஒரு தாத்தா வந்து பேசுறாரு. நேத்தைக்கு பேசினவர் பார்த்தீங்கல்ல, எங்கள் தளபதியை உலகமே இருக்குது அது இதுன்ட்டு உலகத்தையே கட்டி ஆண்டாங்க எங்கள் மாவட்ட செயலாளர்கள் அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ பேசிக்கிட்டு இருந்தார். நான் என் ஃபேஸை காட்ட வரல, என் பேச்சை காட்ட வரல அப்படி இப்படின்னு நல்லா கண்டன் கொடுத்துட்டு போனார். பார்க்காதவங்க போன வீடியோ போய் பாருங்கள். இன்றைக்கி பாருங்கள், இவர் பாருங்கள், எதுகை மோனையெல்லாம் போட்டு போட்டு பேசுகிறது, ஆப்பு கோப்பு கீப்பு டாப்புன்ட்டு. என்னங்க நீங்கள் இப்படி எதுகை மோனை போட்டு போட்டு அந்த கட்சியையும் கட்சி தலைவரையும் வந்து ஹீரோயிக் ஒர்ஷிப் பண்ணுறது மட்டும்தான் இவங்களுக்கு தெரியும். அரசியல் ஏதாவது பேசுனாங்களா? பக்கத்தில் இருக்கிற சொல்கிற மக்கள் பிரச்சனையை பேசுங்க அப்படின்றார். சரி ஏதாவது பேசுவார் போல், சரி பார்ப்போம் என்ன, அதுக்கு நம்ம ஏதாவது கவுண்டர் ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கும் வந்துட்டு டாப்பில் இருந்தார், தளபதி தான் டாப்பு, தாவேக்கா தான் டாப்பு, விஜய்னு ஏதோ பேசிட்டு போகிறாரு. என்னங்க இது? இவங்களுக்கு இவ்வளோ தான் தெரியும், வேறு எதுவும் தெரியாது. இப்போது ஒரு கட்சி மாநாடுனா மற்ற கட்சிகள் மாநாட்டில் அந்த தொண்டர்கள்கிட்ட போயிட்டு இது மாதிரிலாம் ஏதாவது கேட்குறாங்கன்னா ப்ராப்பராக அரசியல் பேசுவாங்க, அரசியல் ரீதியாக ஏதாவது சொல்லுவாங்க. இப்போ எதிர்கட்சிகளை நோக்கி ஏதாவது பேசணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேசுவாங்க. இல்லை ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம்னா அதை பற்றி பேசுவாங்க. ஆனால் இவங்களாம் அப்படி கிடையாது. எங்கள் அண்ணன் வந்தால் எல்லாத்தையும் மாற்றிடுவார்,
தளபதி விஜய், இந்த விஜய் அண்ணன் வந்து அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமா, அது தெரியுமா, பெண்களுக்கு பாதுகாப்பு, இவ்வளோ தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு வேறு எதுவுமே அரசியல் ரீதியாக பேசணும் அப்படின்னா ஒன்றும் தெரியாது. கொள்கையை கேட்டால் தெரியாது, என்ன பிரச்சனைன்னு கேட்டால் தெரியாது, எதுவுமே தெரியாது. விஜயை பார்க்கணும், விஜய் 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 விஜய், தாவைக்கா 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 தாவைக்கா, அவ்வளோதான். ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய ஃபேன்ஸ் மீட் இது, அவ்வளோதான். இது வந்து மாநாடுன்னு பேர் வச்சிருக்கிறதே ஒரு அபத்தம். இது வந்து மாநாடு கிடையாது, முதல்ல இது ஃபேன்ஸ் மீட், அவ்வளோதான். அடுத்த காணொளி தான் முக்கியமான காணொளி. மாநாட்டில் என்ன நடக்குது, விஜய் அவர்கள் என்ன பேசுகிறாரு, என்னெல்லாம் நடக்குது, ஆதவ் அர்ஜுன் என்ன பண்ணுறாரு, புஷி ஆனந்தி என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் நம்ம தெளிவாக அடுத்த காணொலியில் பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டு காத்திருங்கள். கூடிய விரைவில் காணொளி வரும். இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.